Audio Jungle. Hi friends, welcome to Bless program. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த Bless ப்ரோக்ராமில் நாங்கள் 2 பேரும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். ஓகே, இதே ஹாப்பினஸோட நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. But deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு சாங்க்கு அழகாக ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? எல்லாரும் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு,
நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. ஓ ஓ ஓ ஓ இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். ஓ ஓ ஓ வாவ், எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க. சாங் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நேரம் ஏசப்பாவை நம்ம வர்ஷிப் பண்ணலாமா? Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. He is risen. He is risen, and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate the resurrection of our Lord. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. He is risen. He is risen, and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate the resurrection of our Lord. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. Celebrate, Jesus, celebrate. He is risen. He is risen, and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate the resurrection of our Lord. He is risen. He is risen, and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate the resurrection of our Lord. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டோம், அழகாக ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்தோம், ஏசப்பாவை கொஞ்ச நேரம் வர்ஷிப்பும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்?
இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு ஜீசஸ் உயிர்த்தெழுந்த நாள். அதை தான் எல்லாரும் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக சொன்னேன். இன்னைக்கு நம்மளோட பிளஸ் ப்ரோக்ராமோட தீமே அதுதான். எஸ், ஜீசஸ் இஸ் அலைவ். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட பிரைஸ் அக்கா ரெடியாக இருக்காங்க. வாங்க ஸ்டோரி பார்க்க போகலாம். ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதாவது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம உலகத்திலேயே நடந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான டே. கரெக்டாக என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். இன்றைக்கி ரெசரக்ஷன் சண்டே. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை பற்றி, அதனால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் ஏசப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம குட் ஃப்ரைடே அப்படின்றத வந்து நம்ம அனுசரிச்சிருப்போம். ஸோ அன்றைக்கி நம்ம வந்து சர்ச்சில் அதை பற்றி நிறையா நம்ம மெடிடேட் பண்ணியிருப்போம், தியானிச்சிருப்போம் இல்லையா? அதாவது ஏசப்பா என்ன செஞ்சாங்க, 2000 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள், உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக, இன்னும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியாமல் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, சிலுவையில் அது எல்லாத்தையும் சுமந்து அதுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நிறையா தியானிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏசப்பா சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி 3ஆவது நாள், அதாவது ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, ஏசப்பாவை கல்லறையில் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ ஒரு 2 நாள் ஆகுது, ஓகேவா? அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேர் ஏசப்பாவை ரொம்ப பக்தியாக ஃபாலோ பண்ண ஒரு 2 பேர். யாரெல்லாம் அப்படின்னா, மரியாள், மகதலேனா மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அதிகாலையிலேயே எந்திரிச்சு வேகமாக எங்கே வராங்களாம், ஏசப்பாவோட கல்லறைக்கு வந்து பார்க்க வராங்களாம். இவங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே பூமி வந்து நிலநடுக்கம் வருது, அதாவது எர்த்குவேக் அந்த இடத்துல வருது. வந்து என்ன ஆகுதான், அந்த கல்லறைக்கு முன்னாடி இந்த பெரிய அந்த ஸ்டோன் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது, கல்லறை ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பயத்தோடு என்ன செய்கிறாங்க, ஏசப்பா உள்ளே இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. இதை யாரும் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா, காவலன், அங்கேருந்து வாட்ச்மேனும் பார்த்துட்ருக்குறாங்க. உள்ளே யார் உட்காந்துருக்காங்களாம், ஒரு கர்த்தருடைய தூதன், ஒரு ஏஞ்சல் உட்காந்துருக்காங்களாம். இதை பார்த்த உடனே அந்த வாட்ச்மேன் வந்து ஃப்ரீஸ் ஆகி செத்தவனை போல் ஆயிட்டாங்களாம். அதாவது ரொம்ப பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பயத்தோடு உள்ளே போகிறாங்க. இந்த ஏஞ்சலை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் யாராவது நேரில் ஏஞ்சலை பார்த்துருக்குறீங்களா? இல்லை, கரெக்டாக. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதான், அந்த ஏஞ்சல் வந்து அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு மின்னல் மாதிரி, லைட்னிங் மாதிரி இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஸ்னோ மாதிரி ரொம்ப பியோர் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இப்படி அந்த ஏஞ்சல் வந்து நிற்கிறது பார்த்துட்டு உள்ள பயத்தோடு வந்து இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ ஏஞ்சல் வந்து இந்த 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நீங்கள் இயேசுவை தேடி தான் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தேடுற இயேசு இங்கே இல்லை, அவர் சொன்ன மாதிரியே என்ன ஆயிட்டார்னா உயிர் தெழுந்துட்டாரு. ஸோ அவர் இப்போ கலிலேயாவுக்கு போயிட்டுருக்கிறாரு, நீங்களும் கலிலேயாவுக்கு போய் அங்கே இருக்கிற சீஷர்கிட்ட இந்த நல்ல செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த தேவதூதன் ஏஞ்சல் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்களாம், மரியாள்கிட்டையும் மகதலேனா மரியாள்கிட்டையும் சொல்கிறாங்களாம். இப்போ இது கேட்ட உடனே ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஹாப்பி ஆகிடுச்சு இவங்க 2 பேருக்கும். ஏன்னா எப்படி வந்திருப்பாங்க, வரும்போது ரொம்ப சேடாக வந்திருப்பாங்க இல்லையா, ஏசப்பா மறிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே தான் வந்திருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே ஒரு பயம் கலந்து ஒரு மகிழ்ச்சி வந்து இவங்க 2 பேருக்கும் வந்துருச்சு. உடனே வேகமாக என்ன செய்கிறாங்க, கலிலேயாவை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இப்படி அவங்க போயிட்டுருக்கிற போது இடையிலையே ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அதுதான் யார் அப்படின்னா நம்ம ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அந்த 2 பேரையும் இடையிலையே வந்து பார்க்குறாங்க. பார்த்து வாழ்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. இதோ பார்த்த உடனே ஏசப்பா அப்படின்றத நம்ம பார்த்த உடனே 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசப்பாவோட கால்களை போய் வேகமாக பணிந்து கொள்கிறாங்களாம். ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வேகமாக கலிலேயாவுக்கு போய் என்னோட சீஷர்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இப்படி நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. உடனே மரியாளும் மகதலேனா மரியாளும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக கலிலேயாவுக்கு போகிறாங்க. போய் சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணாங்க, ஏசப்பா உயிர் தெழுந்தாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசரக்ஷன் சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது உலகத்திலேயே நடந்த முக்கியமான ஒரு ஈவெண்ட். கரெக்டாக? யாராவது இந்த மாதிரி அவங்களே உயிர் தெழுந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் என்ன செஞ்சுருக்குறாங்க, உயிர் தெழுந்திருக்கிறாங்க. ஏன், நம்ம பாவங்கள், சாபங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துலேருந்தும்
மனுஷனை விடுவிக்கணும், மனுஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அன்னைக்கு எல்லாத்தையும் ஜெயம் கொள்கிறாங்க. டெத்து கூட, மரணம் கூட அவர் என்ன செய்ய முடியல, ஹோல்ட் பண்ண முடியல. மரணத்தையும் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதான் பைபிள் சொல்லியிருக்கு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த உலகத்தில் டெத்து கூட நம்மளை என்ன பண்ண முடியாது, நம்மளை ஹோல்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக ஏசப்பா வந்து அன்னைக்கு வந்து உயிர் தெழுந்திருக்கிறாங்க. இப்படி உயிர் தெழுந்திருக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இன்றைக்கி ஒரு நிச்சயம் இருக்குது. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இந்த உலகத்தை முடித்த பிறவும் அடுத்து நம்ம எங்கே போவோம், ஹெவனுக்கு ஏசப்பா கூட வாழ போவோம் அப்படின்ற நிச்சயம் நமக்கு இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன தான், ஏசப்பாவோட உயிர்த்தெழுதல். ஏசப்பா நமக்காக நம்ம ஹெவனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, இது எல்லாத்தையும் மேற்கொள்கிறாங்க. மரணத்தை மேற்கொள்கிறாங்க, பாவம் சாபம் எல்லாத்தையுமே மேற்கொண்டு நமக்காக என்ன செய்கிறாங்கன்னா உயிர்த்தெழுறாங்க, நமக்கு ஒரு வே உண்டாக்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி ரெசரக்ஷன் சண்டே அன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம டெய்லியுமே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஏசப்பாவனால ஏசப்பாவுடைய ஹெல்ப்பால் நம்ம என்ன பண்ண முடியும்னா மேற்கொள்ள முடியும். அப்படி நம்ம டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். உயிர்த்தெழுதுடைய வல்லமே நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசிக்கணும், நம்பணும். ஏசப்பா உயிர்த்தெழுந்த அந்த செய்தியும் நம்ம விசுவாசிக்கணும். ஸோ இதனால தான் நம்ம இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெசரக்ஷன் சண்டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ இது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம டெய்லியுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியும் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ரெசரக்ஷன் சண்டே விஷஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ குட்டீஸ், பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஏசப்பா நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் கழித்து உயிர் தெழுந்தாங்க. இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஜீசஸ் defeated death. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் மெமரி வர்ஸ் படிக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மனப்பாடம் வசனம் படிக்கலாமா? மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். மத்தேயு 28:6. இப்போ அதே வசனத்தை இங்கிலீஷில் படிக்கலாமா? He is not here, he has risen. Matthew 28:6. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல்ல? சீக்கிரமாக அந்த மெமரி வர்ஸை மெமரைஸ் பண்ணு, வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாம் ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் இந்த ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்கு வந்து எப்படி இருக்குது, ரொம்ப க்ளோஸ்டாக குவைட்டாக இருக்கா? ஆனால் இதை வந்து நம்ம உடைக்காமல் இதுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டைக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் இருக்குது. இதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸும் நமக்காக சிலுவையில் மறித்து எல்லா ஜனங்களையும் போலையும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்குள்ளே இருந்து 3 நாள் கழித்து ஏசப்பா ஒரு புதிய ஜீவனோட உயிர் தெழுந்து வந்தாங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஏசப்பா சதா காலங்களும் நம்ம கூட இருந்து நம்மளை அரசாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா வந்து நமக்கு புது நம்பிக்கையும் புது வாழ்க்கையும் தந்தவங்க. எஸ், ஜீசஸ் died but he came alive again. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பப்பட் டான்ஸ் பார்க்க போகிறோம். Hallelujah, 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 hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை, இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன்,
ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஃப்ரெண்ட்ஸ் பப்பட் டான்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு எந்தெந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ரோக்ராம்ஸோட நாங்கள் அவங்கள மீட் பண்ணுறோம். Until then, பாய்.